தற்பொழுது சான்றிதழ்கள் வழங்கப்படக்கூடிய கடைசி நிகழ்வு. கீழிருந்து மேலாக தற்பொழுது மாணவருடைய பெயரும் தந்தையுடைய பெயரும் அவருடைய ஊரும் சொல்லப்படுகிறது. முதல் கீழ்நோக்கி சான்றிதழ் வழங்குவதற்காக அக்குருணை ஜாமியா ரஹ்மானியாவின் முன்னாள் அதிபர் ஷேக் ரஹ்மானியா ஷேக் ஜிப்ரி ஹசத் அவர்களை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவது கீழ்நோக்கி உள்ள அந்த ஒழுங்கிலே முகமது ரம்சில் பின் லாஹிர் மாத்தலையை சேர்ந்தவர். இவருக்கான சான்றிதழை ஷேக் ஜிப்ரி ஹசத் அவர்கள் கூறியதை போல் வழங்கி வைப்பார். அடுத்ததாக ஷக்கீர் அக்குருணையை சேர்ந்தவர். எஸ்எம்எம் ஷக்கீர் அக்குருணையை சேர்ந்தவர். அவருடைய தந்தையுடைய பேர் சயீத் முகமது. உமைர் கமருத்தீன் அக்குருணையை சேர்ந்தவர். தற்பொழுது கொழும்பில் வசித்துக் கொண்டிருக்கிறார். உபைதுல்லா பின் அப்துல் ராசிக் அனுராதபுரத்தை சேர்ந்தவர். குஷ்தி ஷஹீத் பின் முகமது ரஃபீக் அக்குருணையை சேர்ந்தவர். மேற்படி சான்றிதழ்களை வழங்கியமைக்காக ஷேக் ரஹ்மானியா ஜிப்ரி ஹசத் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அக்குருணை மண்ணின் மைந்தன் என்று சொல்லக்கூடிய உலமாக்களிலே கடந்த 3 தசாப்தங்களாக இந்த அக்குருணையில் பல துறைகளிலும் சேவை வழங்கிய சங்கைக்குரிய அல்ஹாஜ் மௌலவி ஹாலித் அவர்களை அடுத்த சான்றிதழ்களை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். மாணவர் பெயர் உமைர் முகமது பின் முகமது முசம்மில். அக்குருணை முக்கியமான உலமாக்கள் ஒருவரான முசம்மில் மௌலவி அவர்களுடைய மகன், அக்குருணையை சேர்ந்தவர். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக அஹ்மத் பின் முகமது ஜிப்ரி ஷேக் ஜிப்ரி ஹசத் அவர்களுடைய மகன். இங்கு அல் குர்ஆனை மரணம் செய்து ஷரியத் துறையில் முடித்திருக்கிறார். அபிசாவலை சேர்ந்தவர். அடுத்ததாக முகமது இர்ஷாத் பின் இன்னாஸ் திகனையை சேர்ந்தவர். அடுத்ததாக ஹுஸ்னி முகமது பின் அன்வருத்தீன் நாவலப்பட்டியை சேர்ந்த பிரபல ஆலிம் அன்வருத்தீன் மௌலவியுடைய மகன், நாவலப்பட்டியை சேர்ந்தவர். அந்த குறிப்பிட்ட சான்றிதழ்களை வழங்கியமைக்காக மௌலவி ஹாலித் அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகள். அதனை அடுத்து சான்றிதழ்களை வழங்குவதற்காக அக்குருணை மாத்தலை தாருல் உலூம் அல் ஹலீமியா அரபு கலாசாலையின் அதிபர் ஷேக் ஜக்கரியா அவர்களை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சான்றிதழ்கள் முகமது லுத்ஃபி பின் முகமது ஜக்கரியா அவிசாவலையை சேர்ந்தவர். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக முகமது ஷாக்கிர் பின் ஷரீப் வத்தேகதரன்.
அடுத்ததாக முகமது மியாராஜ் பின் பைத்துல்லா, இவர் திருவோணமலையைச் சேர்ந்தவர். கடைசியாக முகமது ஹிஷாம் பின் அப்துல் லத்தீப் புலன்னருள், கடைசியாக வழங்கப்படக்கூடிய சான்றிதழ். இந்த சான்றிதழ்களை வழங்கியமைக்காக மௌலவி ஜக்கரியா அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் மிக சுருக்கமாக முடிவடைகிறது. உங்கள் அனைவருக்கும் கல்லூரி சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து, இன்று பட்டம் பெறக்கூடிய உலமாக்கள் தக்குவாவுடனும் தாவத்துடைய சிந்தனையுடனும் கல்வியை தேடக்கூடிய ஆர்வத்துடனும் அவருடைய பணியை தொடர வேண்டும் என்று நாங்கள் இறுதியாக கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.